ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய மிகவும் ஆபத்தான விலங்குகளின் ரகசிய உலகத்துக்குள்ள நுழையுங்கள். காட்டுக்குள் பயணம் செய்யுங்கள். பறந்து செல்லுங்கள். ஆழமாக சென்று இந்த விலங்குகளின் தினசரி வாழ்வை இதற்கு முன் கண்டிராத வகையில் அனுபவியுங்கள். இது ஆப்பிரிக்கன் வைல்டின் அன்றாட வாழ்க்கை. ரெண்டு பெரிய ஆப்பிரிக்க நதிகளுக்கு இடையில போட்ஸ்வானாவோட தென்கிழக்கு மூலையில அமைஞ்சிருக்கு மஷாட்டு. ஆளவரம் இல்லாத இந்த நிலப்பகுதியில இது ஒரு புது நாள். பழங்கதைகளுக்கும் தொலைஞ்சு போன ராஜ்யங்களுக்கும் பேர் போனது மஷாட்டு. இங்க தடுப்புகள் இல்ல, எல்லைகளும் இல்ல. இதுதான் லேண்ட் ஆஃப் த ஜாயண்ட்ஸ். இந்த அதிகாலையில கூட சூரியனோட வெப்பம் ரொம்பவே உக்கிரமா இருக்கு. ஒரு யானை கூட்டம் கரடு முரடான ஒரு பள்ளத்தாக்குல உணவுக்காக மேஞ்சபடி போய்கிட்டு இருக்கு. புல், இலைகள், பழம், அப்புறம் மரப்பட்டைன்னு எதுவா இருந்தாலும் சாப்பிடும். இந்த யானை கூட்டம் ஒரு நாள்ல பாதி நேரம் உணவு தேடுறதுல செலவழிக்கும். ஒரு வளர்ந்த யானை ஒவ்வொரு நாளும் 200 கிலோ எடை அளவு இலை தழைகளை சாப்பிடும். நேரம் நடுப்பகல நெருங்க நெருங்க வெயிலோட தாக்கமும் அதிகமாகுது. சூரியனோட வெப்பத்திலிருந்து தப்பிக்க இந்த யானைகள் இங்கிருந்து நகர்ந்து போயிடும். இந்த நிலப்பகுதியில் அங்கங்க இருக்கிற சில தொடர் மரங்கள் மட்டும்தான் கடுமையான வெயில்ல இந்த விலங்குகளுக்கு நிழலை கொடுக்குது. இந்த பிரமாதமான மரங்கள் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடும். ஒரு பெரிய யானை கூட்டம் கூட அதுக்கு கீழே குட்டியா தெரியும். டெம்பா இந்த கூட்டத்துக்கு தலைவி. இந்த யானைகளோட உயிருக்கு அதுதான் பொறுப்பு. தினமும் இந்த கொளுத்துற வெயில்லையும் வறண்ட சூழல்லையும் தன் குடும்பத்துக்கு உணவு மற்றும் தண்ணியை தேட வேண்டிய சவாலை அது சந்திக்குது. நடுப்பகல்ல டெம்பரேச்சர் 102 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. ஆப்பிரிக்க யானை மாதிரியான பெரிய உருவம் கொண்ட விலங்குகள் இந்த சூடான தட்பவெப்ப நிலையில சோர்வடைஞ்சிடும். ஆனா தங்களோட உடம்போட வெப்பத்தை ஓரளவு ஒழுங்குபடுத்துற திறமை இந்த யானைகளுக்கு உண்டு.
தங்களோட பெரிய காதுகளை ஆட்டி இந்த யானைகள் குளிர்ச்சியான காற்றை உருவாக்குது. அந்த காதுகளோட மெல்லிய தோல்ல இருக்கிற இரத்த குழாயில பாயிற ரத்தத்திலிருந்து சூடு வெளியேற்றப்படுது. ஆனா மஷாட்டூல இப்போ குளிர்காலம். வானிலையில வேறுபாடுகள் கடுமையா இருக்கும். பகல் நேரத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஆனா இரவுகள் கடும் குளிரா இருக்கும். இந்த நிலம் வறண்டு காஞ்சு கிடக்குது. உயிர் பிழைக்க டெம்பா தன் குடும்பத்தோட ஒவ்வொரு நாளும் பல மைல்கள் பயணம் செஞ்ச நிழலையும் உணவையும் தண்ணியையும் தேடணும். கொதிக்கும் சவானா நிலப்பரப்புல நடந்து போகுது. ஒரே இடத்துல தங்குனா கிடைக்கிற உணவோட அளவு குறைஞ்சிடும். ஆனா தண்ணீருக்கு பக்கத்திலேயே இருந்தா குட்டி யானைகள் வேட்டையாடும் விலங்குகளோட பார்வையில பட்டுடும். அகேஷியா மரங்கள் நிறைஞ்சிருக்கிற பழங்கால பாதை வழியா டெம்பா போய்கிட்டு இருக்கு. யானைகள் தலைமுறை தலைமுறையா கத்து கொடுத்த விஷயத்தை பயன்படுத்தி தண்ணீர் கிடைக்கிற இடத்த அது தேடுது. வறட்சியான இந்த பருவ காலம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறத தவிர இந்த யானைகளுக்கு வேற வழி இல்லை. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும்போது இந்த யானைகள் புதர்கள்ல கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கும். டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த யானைகள் நிழலை விட்டு வெளியே வந்து உணவை தேடும். ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான அளவு தண்ணியை குடிக்கணும்னா இந்த யானைகள் ஒரே இடத்துல தங்கவே முடியாது. ஷாஷே மற்றும் லிம்போபோ இந்த ரெண்டு பெரிய ஆப்பிரிக்க நதிகள் மஷாட்டூ ரிசர்வோட எல்லையை ஒட்டி ஓடுது. முன்னொரு காலத்துல பெரிய யானை கூட்டங்கள் இந்த நதிக்கரைகளுக்கு இடையில சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா யானை தந்தத்துக்காக தொடர்ந்து கொடூரமான முறையில வேட்டையாடின மனிதன் இந்த மென்மையான ராட்சசர்களை ஏறக்குறைய அழிச்சிட்டான். சில யானை குடும்பங்கள் மட்டுமே எப்படியோ தப்பிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுச்சு. ஒரு மொத்த தலைமுறை காலத்துக்கு மஷாட்டூ காலியா இருந்தது.
ஆனா இப்போ அந்த பயங்கரத்தையும் மரணத்தையும் நினைவூட்டுற ஒரு வறண்ட நிலப்பகுதியா இந்த மஷாட்டு இல்லை. அது இப்போ ஒரு வனவிலங்கு சரணாலயம். ஆப்பிரிக்க காட்டுல 1,10,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு உள்ள இடம். வேட்டைக்காரங்களை பத்தி பயப்படாம விலங்குகள் இப்போ சுதந்திரமா சுத்தி திரியுது. இந்த யானைகள் வீடு திரும்பியாச்சு. இப்போ இதெல்லாம் உயிரோட இருக்கிற பொக்கிஷங்கள். ஆப்பிரிக்காவில் தனியாருக்கு சொந்தமான நிலத்துல ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் வாழற யானை கூட்டம் இதுதான். நூறு யானைகள் கொண்ட கூட்டங்கள் இப்போ மஷாட்டூல சுதந்திரமா சுத்தி திரியுது. தந்தத்துக்காக கொடூரமா கொலை செய்யப்படுற அபாயம் இப்போ இந்த யானைகளுக்கு இல்ல. ஆனா வேறொரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. வேட்டைக்காரனும் அவனோட துப்பாக்கியும் குறைக்க முடியாத இந்த யானைகளோட எண்ணிக்கைய பட்டினியும் தாகமும் ரொம்ப சுலபமா குறைச்சிடும். தந்தத்துக்காக வேட்டையாடினவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ பெரும் யானை கூட்டங்களுக்கு இந்த மஷாட்டு நிலப்பகுதி ஒரு புகலிடத்தை கொடுத்திருக்கு. ஆனா இந்த யானைகளோட வாழ்க்கைக்கு சவாலா இருக்கிறது இயற்கைதான். உணவும் தண்ணியும் கிடைக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியலனா ஒரே ஒரு நீண்ட வறட்சியான சூடான பருவ காலம் மொத்த யானைகளோட எண்ணிக்கையையும் அழிக்க வாய்ப்பு இருக்கு. மஷாட்டு வறட்சியான பருவ காலத்தோட உச்சத்துல இருக்கு. தரையில ஒரு புல்லோ செடியோ கூட வளரல. சூடான காத்துல புழுதி சுழண்டு அடிக்கிறதால மிச்சம் மீதி இருக்கிற செடி கொடிகள் மேலும் வறண்டு போகுது. மஷாட்டூல வாழற யானைகளுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு நம்பகமான பெண் தலைவி உண்டு. இந்த கூட்டத்தோட பெண் தலைவி டெம்பா மஷாட்டூல ஓடும் நதிகளோட கரைகளுக்கு பக்கத்துல வழக்கமா உணவும் தண்ணியும் கிடைக்கிற இடங்களுக்கு தன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு அதுக்கு இருக்கு. இந்த ரகசிய இடங்களை பத்தியும் இந்த காடுகளை பத்தியும் அது தன்னோட அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதால அது தன்னோட கூட்டத்தை மெதுவா நதியை நோக்கி போக அனுமதிக்குது. மெதுவா அங்கேயும் இங்கேயும் மேஞ்சபடியே மற்ற யானைகளை முன்னால போக சொல்லுது. யானை கூட்டங்கள் பெரும்பாலும் வெவ்வேறு வயசு இருக்கிற பெண் குடும்ப உறுப்பினர்களை கொண்டதாக தான் இருக்கும். கூட்டத்து யானைகள் தொடர்ந்து உயிர் வாழ ஒவ்வொரு யானையோட பங்கும் முக்கியம். இந்த கூட்டத்தில் சின்னஞ்சிறு குட்டிகள் தங்களோட தாய்க்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கும். டெம்பாவோட சகோதரிகள், கசன்ஸ், மகள்கள் மற்றும் மற்ற இளம் பெண் யானைகள் தங்களை விட வயதான யானைகளை பாதுகாத்து வழி நடத்தும்.
தனக்குன்னு சொந்தமா குட்டிகள் இல்லாத பெண் யானைகளுக்கு ஆலோ மதர் அப்படிங்கிற பேர் வழங்கப்பட்டிருக்கு. கூட்டத்தோட சின்னஞ்சிறு குட்டிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு கொடுக்கப்படுது. அந்த நேரத்தை பயன்படுத்தி தாய் யானைகள் நல்லா சாப்பிடும். அப்பதான் தங்களோட குட்டிகளுக்கு நல்ல சத்தான பாலை கொடுக்க முடியும். இந்த ஜூமா மாதிரியான ஒரு பெண் யானை இந்த கூட்டத்தோட அடுத்த பெண் தலைவி ஆகும். வாழ்நாள்ல பெரும் பகுதி டெம்பாவோட கண்காணிப்புல இருந்த போது கிடைச்ச அனுபவங்களின் தொகுப்பு தான் அதுக்கு கிடைச்ச பயிற்சி. ஜாபு இந்த கூட்டத்தோட இளம் ஆண் யானை. இன்னும் இந்த கூட்டத்தோட தான் இருக்கு. டீனேஜ் பருவம் வந்ததும் ஆண் யானைகள் கூட்டத்திலிருந்து வெளியேறும். மாச கணக்கில் கூட்டத்துக்கு பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் தனியாவோ இல்ல வேறு இளம் ஆண் யானைகள் இருக்கிற சின்ன கூட்டத்துக்கோ போகும். எப்போதாவது ஒரு இளம் யானை தன்னை விட மூத்த ஒற்றை ஆண் யானைய வழிகாட்டியா ஏத்துக்கும். ஆனா ஜாபு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தனியா வாழ போற வாழ்க்கை அதை கவர்ந்தெழுக்க ஆரம்பிக்குது. இந்த கூட்டத்தை விட்டு வெளியேற தயாராயிட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதுக்கு இன்னும் இருந்தாலும், உடம்புல இருக்கும் டீனேஜ் ஹார்மோன்ஸ் அதோட நடத்தையில ஒரு தாக்கத்தை உண்டாக்கி எதையும் எதிர்க்கிற குணத்தை உருவாக்குது. நியோ மாதிரியான மிகவும் இளம் யானைகள் வாழ்க்கையோட இந்த கட்டத்துல நிறைய ஆபத்துகளை சந்திக்கும். தங்களோட இளம் யானைகளை கவனிக்கவும் பாதுகாக்கவும் இந்த கூட்டம் எதையும் செய்யும். ஏன்னா மற்ற சிறு வயது விலங்குகளை விட யானை குட்டிகளுக்கு இயற்கையான உள்ளுணர்வு ஏற்பட அதிக காலம் தேவைப்படும். நடுப்பகல்ல கொளுத்தும் வெயில்ல நியோவும் மற்ற குட்டிகளும் தங்களோட தாய் யானைக்கு அடியிலேயோ கூட்டத்துக்கு நடுவிலேயோ பதுங்கி இருக்கும். பெரிய யானைகளோட உருவத்தால் ஏற்படுற நிழல்ல ஓய்வெடுக்கும். ஆனா ஒரு யானையோட தீராத தாகத்தை தணிக்கணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய அளவுல தண்ணீர் தேவைப்படும். இந்த ஒரு காரணம் தான் டெம்பாவை தன் குடும்பத்தை முன்னோக்கி கூட்டிட்டு போக வைக்குது. போதுமான அளவு தாவரங்களும் தரமான நீர்நிலைகளும் இருக்கிற இடத்துக்கு கூடிய சீக்கிரம் போய் சேரலன்னா இந்த கடுமையான ஆப்பிரிக்க வெப்பத்தால கூட்டத்தில் இருக்கிற சின்னஞ்சிறு யானைகளோட நிலைமை ரொம்ப சீக்கிரமா மோசமாயிடும். இந்த பகல் பொழுது கடுமையா வறட்சியா புழுதியா சூடா இருக்கு. மஷாட்டூல மழைக்காலம் இன்னும் ஆரம்பிக்கல. இந்த பகுதியில் அங்கங்க அடர்ந்த செடிகளும் சில பசுமையான புதர்களும் இருந்தாலும் கூட இந்த சுட்டெரிக்கும் சூரிய ஒளி அதுல உள்ள சத்தையெல்லாம் உறிஞ்சி எடுத்துருச்சு. அதனால இந்த யானைகள் தங்களோட அகோர பசிக்கும் ஊட்டச்சத்து தேவைக்கும் தரையை தோண்டி வேர்கள் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. யானையோட கால் கிட்டத்தட்ட வட்ட வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு பின்னங்காலில் 3 நகங்களும் ஒவ்வொரு முன்னங்காலில் 4 நகங்களும் இருக்கும்.
யானைகள் தங்களோட முன்னங்காலில் உள்ள நகங்களை பயன்படுத்தி தரையை தோண்டி மண்ணை கிளறி விடும். அதுக்கப்புறம் தன்னோட தும்பிக்கையை பயன்படுத்தி மண்ணை சலிச்சு ருசியான வேர்களை கண்டுபிடிக்கும். தும்பிக்கை ஒரு யானையோட முக்கியமான பல வேலைகளுக்கு பயன்படும் உடல் உறுப்பு. 40,000க்கும் அதிகமான தசைகளை கொண்ட தும்பிக்கை ரொம்ப உணர்ச்சி மிக்கது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு யானையால எப்படி ரொம்ப நாசூக்கா ஒரே ஒரு இலையை மட்டும் பறிக்க முடியுமோ, அதே மாதிரி முரட்டுத்தனமான சக்தியை வெளிப்படுத்தி ஒரு மரத்தோட கிளையையும் பிடுங்க முடியும். தன்னுடைய சின்ன கன்றுக்கு பாலூற்ற நிலையில இருக்கும் பெண் யானை ஒரு ஆரோக்கியமான சத்துள்ள உணவு முறையை பின்பற்றணும். ரொம்ப குட்டியா இருந்தாலும் நியோ மாதிரியான கன்றுகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 லிட்டர் தாய்ப்பால் குடிக்கும். ஏறக்குறைய 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால்ல கிடைக்கிற ஊட்டச்சத்தை தான் அது நம்பி இருக்கு. கன்றுகள் வாயால தான் பாலை உறிஞ்சும். இந்த சின்ன வயசுல அதோட தும்பிக்கையில உள்ள தசைகள் அவ்வளவு உறுதியா இருக்காது. அதனால பெரிய யானைகள் மாதிரி தும்பிக்கையை பயன்படுத்த முடியாது. தும்பிக்கையை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்க ஒரு கன்றுக்கு பல மாசங்கள் ஆகும். தும்பிக்கையை பயன்படுத்த கத்துக்கிட்டதும் மற்ற யானைகளோட பழகிறதுக்கும் வரவேற்கிறதுக்கும் தடவி கொடுக்கவும் தாயும் கன்றும் செய்தி பரிமாறிக்கவும் அந்த தும்பிக்கை பயன்படும்னு அந்த கன்று தெரிஞ்சுக்கோ. தாய்ப்பால் குடிக்கிறத நிறுத்தின பிறகு ஒரு கன்று சாப்பிடுற முதல் திட உணவு புல்லும் மிருதுவான செடிகளும் தான். தும்பிக்கையை தேர்ந்த முறையில பயன்படுத்த கொஞ்ச காலம் தேவைப்படும். ஆனா யானைகள் நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தங்களோட தும்பிக்கையை சாமர்த்தியமா பயன்படுத்தி இந்த புத்திசாலி யானைகள் புல், மரக்கிளைகள், இலைகள் அப்படின்னு வெவ்வேறு உணவு வகைகளை சாப்பிடுது. மனிதர்களை மாதிரியே ஒவ்வொரு யானைக்கும் ஒரு உணவு பழக்கம் உண்டு. ஜூமா தன் உணவை பர்டிகுலரா பார்த்து சாப்பிடும்.
புல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னால தன்னால முடிஞ்ச அளவு அழுக்கையும் தூசியையும் அதிலிருந்து உதறி தள்ளிடும். ஆனா ருசியான உணவு கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் இந்த கூட்டத்தை சேர்ந்த யானைகள் கொதிக்கும் வெயில விட்டு நிழலான இடங்களை தேடி போகதான் செய்யும். நீயோ கூட அவசர அவசரமா சில்லுன்னு ஒரு புழுதி குளியல் போடுது. சூரியன் விடாம சுட்டரிச்சுக்கிட்டே இருக்கு. டெம்பா தன் கூட்டத்தை முன்னோக்கி செலுத்துது. டாலரைட் பாறைகளோட மறுபக்கத்துல இன்னொரு சின்ன குடும்பம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால அதுக்கு பதிலா இந்த வாட் ஹாக்ஸ் காஞ்சு போன புல்ல சாப்பிடுது. வார்த்ஹாக்ஸ் வலிமையானவை. தேவைப்பட்டா சில மாசம் வரைக்கும் அதால தண்ணி குடிக்காமலேயே இருக்க முடியும். தரையிலிருந்து தோண்டி எடுத்த வேர்கள் அல்லது புல்லோட வேர்கள்ல இருந்து தங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை எடுத்துக்கும். குளிர்காலத்துக்கு மத்தியில உணவை தேடுற வேலைக்கு அதிக நேரம் தேவைப்படும். சத்தான உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மஷாட்டூல உள்ள மற்ற விலங்குகளுக்கும் வாழ்க்கை கடுமையாக தான் இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாக கோப உணர்ச்சியும் அதிகமாகுது. உணவுக்கும் தண்ணீருக்கும் எப்பவும் இல்லாத அளவுக்கு போட்டி ஏற்படுது. கொஞ்சம் தொலைவில் ஒரு ஜோடி ஆண் ஜிராஃப்ஸ் ஒரு லேசான போட்டியில் ஈடுபட்டிருக்கு. தங்களோட தலையை ஒரு பக்கமா தள்ளி நீண்ட கழுத்தை பின்னி பிணைஞ்சு இந்த மாதிரி செய்யறத நெக்கிங்னு சொல்லுவாங்க. பொதுவா பலவீனமான ஆண் தோல்வியை சுலபமா ஒத்துக்கும். அதனால இப்படிப்பட்ட சண்டையில பெருசா காயம் எதுவும் ஏற்படாது. யானைகள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 114 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மஷாட்டூல வருஷம் பூரா தண்ணி இருக்கிற சில நிரந்தர நீர்நிலைகள் இருந்தாலும் சத்தான தாவரங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு இருக்கிறதால
இந்த யானைகள் நீர்நிலையிலிருந்து உணவு கிடைக்கிற இடத்துக்கு பல மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த வெயில்ல குறைஞ்ச தூர பயணம் கூட கூட்டத்தில் உள்ள சிறு வயது உறுப்பினர்களுக்கு ரொம்ப தூரம் மாதிரி தெரியும். டெம்பா தன்னோட கூட்டத்தை ஷாஷே ஆறு இருக்கிற திசையை நோக்கி கூட்டிட்டு போகுது. தண்ணீர் தேடி தனக்கு முன்னால நூற்றுக்கணக்கான யானைகள் போன பாதையை பின்பற்றி அதுவும் போகுது. ஆனா இந்த ஆறு யானைகளை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நண்பன். அந்த ஆறுல தண்ணி இருக்குமா இல்லையான்னு யானைகளுக்கு தெரியாது. ஆறுல நீரோட்டம் மழையை நம்பிதான் இருக்கு. வருஷத்துல சில நாட்கள் மட்டும்தான் தண்ணி இருக்கும். ஆனாலும் கூட டெம்பா தண்ணீரோட வாசனையை மோப்பம் பிடிச்சு தன் கூட்டத்தை கூட்டிட்டு போகுது. ஆறு இருக்கும் திசையை நோக்கி சீரான வேகத்தில் அது போகுது. அந்த அவசரத்தை புரிஞ்சுக்கிட்ட கூட்டமும் வேகமா பின்தொடருது. டெம்பா தனக்கு இருக்கும் அறிவையும் திறமையும் முழுசா பயன்படுத்தி தங்களை தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும்னு கூட்டத்துக்கு தெரியும். ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கும் வரிசையான மரங்களை நெருங்கும் போது அங்க இந்த யானைகள் எதிர்பாராத ஒரு காட்சியை பார்க்குது. வறண்டு போன ஆற்றுப்படுகையோட வருத்தமான காட்சி. இந்த ஆற்றுப்படுகையோட மண்ணுக்கு தண்ணீரை உறிஞ்சும் தன்மை உண்டு. அதனால இதுல தண்ணீர் அதிக நேரம் தேங்காது. போன முறை பெஞ்ச மழையால ஏற்பட்ட சிறு குளங்கள் கூட எப்பவோ வத்தி போயிடுச்சு. கூட்டத்தில் உள்ள இளம் யானைகளுக்கு இது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் திருப்பமா இருக்கு. நீயோ சோர்வடைஞ்சிடுச்சு. அந்த குட்டியால வெயில தாங்க முடியல. ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு பாக்குது. இந்த வறண்டு போன ஆற்றங்கரையில் கிடைக்கிற சின்ன தாவரங்களை கூட்டத்தை சேர்ந்த சில யானைகள் சாப்பிட்டு பார்க்குது. ஆனா கூட்டத்தை சேர்ந்த மற்ற யானைகள் வெப்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுங்க நிழலான இடத்துல ஒன்று கூடி இருக்கு. டெம்பா தன்னோட அடுத்த நடவடிக்கையை பத்தி யோசிக்குது. ஜாபு காஞ்சி போன புதரை கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. பட்டு போன ஒரு மரக்கிளையோட பட்டைய கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல உள்ள மென்மையான பகுதிகளை சாப்பிட முயற்சி பண்ணுது. மரக்கிளைய வாயில போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே
அது தன்னோட தும்பிக்கையை கீழே கொண்டு போய் மறுபடியும் வாய்க்கு கொண்டு வருது. கவனமா இன்னும் கொஞ்சம் உணவை தேர்ந்தெடுக்குது. ஒரு யானையோட தும்பிக்கை அதோட கையாவும் விரல்களாவும் மூக்காவும் கூட செயல்படுது. ஜாபு தன் தும்பிக்கைய ஒவ்வொரு கிளை மேலையும் மேய விட்டு அதை தொட்டு முகர்ந்து பார்க்குது. மனிதர்களை போல யானைகளும் வலது அல்லது இடது தந்தம் உடையதா இருக்கு. தனக்கு பிடிச்ச தந்தத்தை அது ஒரு கருவியா பயன்படுத்துது. தேர்ந்தெடுத்த மரக்கிளையை உடைக்க ஜாபு தன்னோட இடது தந்தத்தை பயன்படுத்துது. பொதுவா எல்லா யானைகளுக்கும் அழிவு உண்டாக்குற சக்தி இருந்தாலும் பெரும்பாலும் ஆண் யானைகள் தான் மரக்கிளைகளை பிடுங்கிறதையும் மரத்தையே சாய்க்கிற வேலையையும் செய்யும். தங்களுக்கு கிடைக்கிற உணவுல ஊட்டச்சத்தோட அளவு ரொம்ப குறையும் போது யானைகள் சில மரங்களோட பெரிய துண்டுகளை உடைச்சி எடுக்கும். ஏன்னா மழைக்காலத்துல மேய்ச்சல் நிலத்துல இருக்கும் புல்லை விட இந்த மரத்துண்டுகள்ல வறட்சியான பருவத்துல கூட புரதச்சத்து 30% அதிகமா இருக்கும். எந்தெந்த மரத்துல எந்தெந்த காலத்துல சத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பல்லாயிரம் ஆண்டுகளா பல தலைமுறைகள் மூலமா கிடைச்ச அசாதாரணமான ஞானத்தை யானைகள் பயன்படுத்தும். ஆனா இந்த பெரிய விலங்குகள் தாவர சத்துல மட்டும் உயிர் வாழ முடியாது. வாதாக்ஸ் மாதிரி இந்த தாவரங்களிலிருந்து கிடைக்கிற ஈரப்பதத்தை மட்டுமே நம்பி யானைகளால் இருக்க முடியாது. வெயிலால உடம்பிலிருந்து இழந்த பலத்தை மீண்டும் பெறணும்னா இந்த யானைகள் சீக்கிரமே தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். யானைகளோட தோல் ரொம்ப தடிமனா கடினமா இருக்கிறதால உடல் வெப்பத்தை தோல் வழியா வெளியேற்ற ரொம்ப கஷ்டப்படும். ஆனா சேறுல உருள்றதும் மணல்ல குளிக்கிறதும் யானைகளுக்கு தோல் எரிச்சல் ஏற்படாம தடுக்கும். அது மட்டும் இல்லாம உடம்போட உஷ்ணத்தை அது ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்த உதவியா இருக்கும். மனிதர்களோட காதுக்கு கேட்காத அளவு குறைந்த அளவுல ஒலி எழுப்பி டெம்பா தன் குடும்பத்தை முன்னால கூட்டிட்டு போகுது. யானைகள் ஒன்னோட ஒன்று தொடர்பு கொள்ள இன்ஃப்ராசவுண்டை பயன்படுத்தும். கிட்டத்தட்ட 15 வெவ்வேறு வகையான தொடர் ஒலிகளை எழுப்போம். அந்த ஒலி பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும். இதுல பல ஒலிகள் மனிதர்களோட காதுக்கு கேட்காது. ஆனா இப்போ டெம்பாவோட இன்னொரு உணர்வு வேலை செய்யுது. அது இப்போ திசை மாறி கூட்டத்தை தெற்கு பக்கமா கூட்டிட்டு போகுது. தண்ணீரோட ருசியான வாசத்தை தொடர்ந்து போகுது. தண்ணீர் கண்ணு கெட்டின தூரத்துல தான் இருக்கு. ஆனா சின்னஞ்சிறு குட்டிகளுக்கு இந்த பயணம் ரொம்ப கடினமா இருக்கு. டெம்பா
நியோவை கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்க அனுமதிக்குது. கூடிய சீக்கிரம் தண்ணீர் கிடைக்கிற இடத்துக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த இடத்துல நல்லா வளர்ந்திருக்கிற தாவரங்களை சாப்பிட செம்பா தன் கூட்டத்தை அனுமதிக்குது. ஆனா கூட்டத்தை சேர்ந்த ஒரு யானைய தண்ணீரோட வாசம் கவர்ந்து இழுக்குது. சீக்கிரமே அங்க போய் சேரணும்னு அது துடிக்குது. எல்லா யானைகளுமே தண்ணீர் குடிக்கணும்னு துடிச்சாலும் நீர்நிலையில தள்ளுமுள்ளு ஏற்பட செம்பா அனுமதிக்காது. ஏன்னா அங்க குடும்பத்தோட சின்ன யானைகள் மிதிப்பட நேரிடும். மாலை நேர சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்துல இந்த கூட்டம் சதுப்பு நிலத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. மரங்களோட குளிர்ந்த நிழற்குடைகளுக்கு கீழே புத்துணர்வு ஊட்டும் தண்ணீர் இருக்கு. மொத்த கூட்டத்தோட தாகத்தை தணிக்கிற அளவுக்கு இருக்கு. யானைகள் ரொம்ப நிம்மதியா லிட்டர் கணக்குல தண்ணீரை உறிஞ்சி குடிக்குது. சில சமயம் வாயை திறந்து துதி கையால பீச்சி அடிக்குது. இந்த குளிர்ந்த தண்ணீர் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த குளிர்ந்த சேருலையும் தண்ணீர்லையும் நியோ சொகுசா குளிச்சு கும்மாளம் போடுது. வேட்டையாடுற மிருகங்கள் இங்க தண்ணி குடிக்க வர்ற ஆபத்து இருந்தாலும் தன்னோட கூட்டம் இரவு நேரத்தை இங்கேயே கழிக்க செம்பா அனுமதிக்குது. இந்த யானைகளுக்கு ஓய்வு தேவை. காலையில தங்களோட உடல் வலிமைக்காக பக்கத்துல உள்ள பச்சை பசும்புல்ல தேவையான அளவு சாப்பிடும். கொஞ்ச நேரம் தங்களோட வாழ்வுக்காக நடத்தும் தொடர் போராட்டத்தை மறந்து இந்த மென்மையான விலங்குகளால ஓய்வெடுக்க முடியுது. ஆனா இந்த யானைகளோட பயணம் முடிவில்லாதது.
ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீரும் உணவும் சாப்பிட்ட பிறகு செம்பா குறைந்த ஒலி எழுப்பி தன் கூட்டத்தை அழைக்குது. மறுபடியும் எல்லா யானைகளும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஆனா இன்னைக்கு இந்த பழங்கால பாதையில வட திசையை நோக்கி பயணம் பண்றது இந்த கூட்டம் மட்டும் இல்ல. செம்பாவுக்கும் அதன் குடும்பத்துக்கும் இந்த யானைகளை நல்லா தெரியும். இந்த யானைகள் அதுக்கு தூரத்து சொந்தம்தான். அப்பப்போ இந்த பழங்கால பாதைகள்ல இந்த யானைகளோட சந்திப்பு நடக்கும். இப்போ எல்லா யானைகளும் ஒன்னா பயணத்தை தொடருது. தங்களுக்குள்ள ஒட்டுமொத்த அறிவை பயன்படுத்தி உணவையும் தண்ணி இருக்கிற இடத்தையும் தேடி போகுது. இப்படிதான் இந்த யானைகள் மஷாட்டுவோட காட்டு பிரதேசத்துல உயிர் வாழுது. இதுதான் லேண்ட் ஆஃப் த ஜாயண்ட்ஸ்.